ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பகவத்கீதை 4வது அத்தியாயம் 41வது பதம். பகவத்கீதா 4.41. யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். யோக கர்ம யோகத்தில் செய்யப்படும் பக்தி தொண்டினால், சந்நியஸ்த துறந்தவன், கர்மானம் செயல்களின் பலன்களை, ஞானத்தினால், சஞ்சின்ன துண்டித்து விடு, சம்சயம் சந்தேகங்கள், ஆத்மவந்தம் தன்னில் நிலை பெற்று, ந என்றுமில்லை, கர்மாணி செயல்கள், நிபத்னந்தி கட்டுப்படுத்துகின்றன, தனஞ்சய செல்வத்தை வெல்வோனே. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஆச்சாரியர் தேவதர் ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு: எவன் ஒருவன் தனது செயல்களின் பலனை துறந்து பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றானோ, எவன் ஒருவனது சந்தேகங்கள் உன்னத ஞானத்தால் நீக்கப்பட்டு விட்டனவோ, அவன் தன்னில் நிலை பெற்று இருப்பது உறுதி. செல்வத்தை வெல்வோனே. இவ்வாறாக அவன் செயல்களின் விளைவுகளால் பந்தப்படுவது இல்லை. பொருளுரை: பரமபுருஷ பகவானால் உபதேசிக்கப்பட்டபடி பகவத்கீதையின் அறிவுரைகளை பின்பற்றுபவன் உன்னத ஞானத்தின் கருணையால் எல்லாவித சந்தேகங்களிலிருந்தும் விடுபடுகிறான். முழு கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பகவானின் அம்சமான அவன் ஏற்கனவே தன்னுணர்வில் நிலை பெற்று உள்ளான். எனவே அவன் சந்தேகமின்றி செயல்களின் பந்தத்திற்கு அப்பாற்பட்டவன். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ஒரு அஷ்யூரிங்கான ஒரு ஸ்லோகா இல்லைங்களா? பகவான் நமக்கு எவ்வளவு அஷூரன்ஸ் கொடுக்கிறாருன்னு பாருங்க. தனது செயல்களின் பலனை துறந்து பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றானோ, எவனொருவது சந்தேகங்கள் உன்னத ஞானத்தால் நீக்கப்பட்டு விட்டனவோ, அவன் தன்னில் நிலை பெற்று இருப்பது உறுதி. அவன் செயல்களின் விளைவுகளால் பந்தப்படுவது இல்லை. செயல்கள் செய்யறோம். இந்த செயல்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சு, அந்த ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ், அந்த நம்ம செய்யற செயல்களினுடைய பலன்களை துறந்து செயல்படுறதுக்கு ஒருத்தன் எப்ப கத்துக்கிறானோ, அவன் தன்னுணர்வுல நிலை பெற்று இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னா என்ன? ஞான சஞ்சின்ன யோக சந்நியஸ்த கர்மானம். யோக சந்நியஸ்த கர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கர்மானம் செயல்களின் பலன்களை துறந்தவன். அப்படிப்பட்டவங்க யாரு அப்படின்னா, தனக்காக வேலை செய்யாம, என்னுடைய புலன் திருப்திக்காக வேலை செய்யாம, பகவானுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேலை செய்யறவங்க தான் இந்த யோக சந்நியஸ்த கர்மானம். அப்படிப்பட்ட செயல்கள் தான் உண்மையிலேயே பக்தி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். மத்த செயல்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கர்ம யோகா தான். கர்ம காண்டி தன்னுடைய புலன் திருப்திக்காக செய்யறவங்க எல்லாமே கர்ம காண்டிகளா தான் இருப்பாங்க. அந்த கர்மங்கள் அது நம்மள என்ன பண்ணும்? அந்த கர்மங்கள் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மெட்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. இந்த பாடி கூட நம்ம அட்டாச் ஆயிருக்கோம். அந்த பாடி கூட அட்டாச் ஆகி அந்த வாசத்தினால ஜன்மாந்திரமா நான் இந்த உடல் அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால நம்ம உடலை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யற செயல்கள் எப்பேற்பட்டவை அப்படின்னா என்ன சொல்றாரு? பந்தப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எது கூட பந்தப்படுத்துறது? நம்மளை இந்த மெட்டீரியல் வேர்ல்டு கூட, பௌதீக உலகத்தோட பந்தப்படுத்தக்கூடிய செயல்கள் அதெல்லாம். நான் இந்த உடல் அப்படிங்கறதுதான் பெரிய பெரிய இருக்கிறதுலயே பெரிய அறியாமை என்ன அப்படின்னா, நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதா. அப்படி நினைக்கும் போது நான் இந்த உடலுக்கான செயல்களை தான் செய்வேன். அந்த உடலுக்கான செயல்கள் செய்யும் போது மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல விழுந்து மறுபடியும் பந்தப்படுறோம் இல்லைங்களா? கண்டிஷன்டு சோல், கட்டுண்ட ஆத்மாவா நம்ம ஆகுறோம். அப்படி இல்லாம செயல்களின் பலனை துறக்கிறதுக்கு யார் ஒருத்தங்க கத்துக்கிட்டாங்களோ, எப்படி நான் செயல்களின் பலனை துறக்க முடியும்?
நான் இந்த உடல் கிடையாது. நான் ஆத்மா. ஆத்மாவா இருக்கிற நானு என்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா, நான் பகவானுடைய தொண்டன், பகவானுடைய சர்வன்ட். ஜீவேர ஸ்வரூப ஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ் அப்படிங்கிறத உணர்ந்த நிலையில இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும்? இந்த நம்ம செய்ற செயல்களினுடைய பலன்களை, இது எதுவுமே எனக்கு வேண்டாம். இது எதுவுமே எனக்காக நான் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க தான் அந்த ஒரு நிலையில காரியங்கள செய்ய முடியும். சோ அப்படிப்பட்ட செயல்கள் எதுவுமே அவங்களை பந்தப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. சோ அப்படிப்பட்ட செயல்கள் வேணும் அப்படின்னா என்ன வேணும்? அதுக்குண்டான ஞானம். ஞான சஞ்சின்ன சம்சயம் அப்படிங்கிறாரு. சோ இந்த செயல்கள் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். பகவான் வந்து சொல்றாரு, குரு வந்து சொல்றாங்க, சாண்டிங் பண்ணுங்க, சாண்டிங் பண்ணுங்க, பகவத்கீதா படிங்க, பாகவதம் படிங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இது மட்டும் பண்ணா போதுமா? இந்த ஒரு சாண்ட் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இந்த ஒரே ஒரு சாண்டிங் போதுமா? மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா நம்மளுடைய சின்ஃபுல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் போயிரும். நம்ம மறுபடியும் கோலோகத்துக்கு போயிரலாம். அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்களே, எல்லாரும் பெரிய ரீலா சுத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். அதுக்கு தான் இங்க பகவான் சொல்றாரு, ஞான சஞ்சின்ன சம்சயம். சோ இப்படிப்பட்ட அந்த டவுட்ஸ் எல்லாம், சம்சயம்னா டவுட். அதை வந்து எப்படி களையணும் அப்படின்னா, ஞானம். ஞான சஞ்சின்ன ஞானத்தினால் உன்னுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அப்படி அப்படிப்பட்ட ஞானம் நம்ம எங்கிருந்து கிடைக்கும்? சோ ஞானம் பார்த்தோம் அப்படின்னா, 3 வகையான விதங்கள் இருக்கு. நம்ம வந்து டூ அக்வயர் நாலெட்ஜ் ஞானத்த நம்ம பெறுவதற்கு 3 விதமான வழிகள் இருக்குது. சோ ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா, பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னா, எதையுமே நம்ம பார்த்து தான் நம்புவோம். பார்த்து தான் நம்புவோம். சோ பார்க்கல அப்படின்னா, அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க. சோ நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அதனால தான் கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. கடவுள் இல்லன்னு ஏன் சொல்றாங்க? ஏன் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சரியான பதில் சொல்ல தெரியாது. என்ன சொல்லுவாங்க? "நீங்க கடவுள பார்த்திருக்கீங்களா? நீங்க கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்கல்ல, நீங்க கடவுள பார்த்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. சோ பார்த்ததே இல்ல, பார்க்காத ஒருத்தர, இல்லாத ஒருத்தர எப்படி நீங்க கடவுள்னு நம்புறீங்க? அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க. சோ இந்த பிரத்யக்ஷ பிரமாணமா நம்புறவங்க. சோ அப்படி அந்த ஞானத்த அக்வயர் பண்றவங்க ஒரு விதம். சோ அந்த ஞானம் அ எப்பேர்ப்பட்டது அப்படின்னா, சோ நம்ம பார்த்தாவே எதையும் நம்புவோம் அப்படின்னா, ஒரு இருட்டு ரூம்க்குள்ள நம்ம போய் இருக்கோம். சோ அந்த இருட்டா இருக்கு. ரொம்ப டார்க்கா இருக்குது. லைட்டே இல்ல. ஒரு துளி வெளிச்சம் கூட இல்ல. சோ அப்படி இருக்கிற அந்த டைம்ல, நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்மளோட கையையே நம்ம பார்க்க முடியாது. இல்லைங்களா? சோ நம்ம கை ஆகட்டும், நம்ம கால் ஆகட்டும், நம்ம உடம்புல தான் இருக்கு. அதையே நம்மளால பார்க்க முடியாது. சோ மத்த திங்ஸ் எல்லாமும் அந்த ரூம்க்குள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாமும் அங்கேயே தான் இருக்க போகுது. ஆனாலும் அது இருட்டா இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால என்ன பண்ண முடியாது? நம்மளால பார்க்க முடியாது. சோ நம்மளுடைய சென்சஸ் நான் பார்த்து தான் உணர்வேன் அப்படின்னா, நம்மளுடைய சென்சஸ்னுடைய இம்பர்ஃபெக்ஷன். அந்த இம்பர்ஃபெக்ஷன் வந்து நமக்கு நெறையவே இருக்குது. சோ பார்த்து பெர்சீவ் பண்ணி தான் நான் எதையுமே ஒத்துக்குவேன் அப்படின்னா, நம்மளால இந்த கிரியேஷன்ல சோ 100% ஆஃப் த கிரியேஷன்ல 1% கூட நம்ம இன்னும் பார்த்தது கிடையாது. சோ நம்ம பார்க்கிறதெல்லாம் அந்த 1% தான் நம்ம பெர்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த 1% அப்படின்னா, அது கூட சொல்ல முடியாது. சோ எவ்ளோ பெரிய கிரியேஷன் பகவானோடது. இந்த மெட்டீரியல் கிரியேஷனே 1/4 ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் கிரியேஷன் அப்படின்ட்டு தான் சொல்றாரு. சோ இந்த மெட்டீரியல் வேர்ல்டுலயே நம்ம இன்னும் நெறைய பார்க்கவே இல்ல. நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்ல. நம்ம கண்ணுக்கு தெரியாம நெறைய இருக்குது இல்லைங்களா? ம். சோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்டின்னா, நான் பார்க்கறத தான் நம்புவேன் அப்டின்னா, அது அப்படி நம்ம அக்வயர் பண்ற ஞானம் வந்து தவறா, இம்பர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். இல்லைங்களா? சோ அந்த அந்த ஞானத்த நான் பார்த்து தான் ஒத்துக்குவேன் அப்டின்னு சொல்லிட்டு, அப்படி நம்ம ஞானம் அக்வயர் பண்றது தவறான விதம். சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, ஆ இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா, அ நெறைய பேர் வந்து நான் இப்படி கண்டுபிடிச்சிருக்கேன். இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமானம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அது வந்து அனுமான பிரமாணம். இந்த அனுமானம் அக்கார்டிங் டூ மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா?
இந்த நிறைய தியரிஸ் எல்லாம் இந்த சோகால் டார்வின் தியரி ஆகட்டும், பிக் பேங் தியரி ஆகட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு என்ன தோணுதோ, அவங்களுடைய மனக்கற்பனை, அவங்களுடைய மென்டல் ஸ்பெகுலேஷன் எப்படி இருக்குதோ, எனக்கு இந்த மாரி தோணுது. சோ குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னா, அந்த குரங்கு ஏன் இன்னும் இருக்கு? சோ மறுபடியும் ஏன் இன்னும் குரங்குல இருந்து மனுஷங்க வரல? ம். சோ குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தாங்க அப்படின்னா, இன்னும் அந்த குரங்குகளும் இருக்குது. அப்படியே இருக்குது. மனுஷங்களும் இருக்காங்க. சோ அந்த குரங்குகள் ஏன் இன்னும் மனுஷங்களா மாறாம இருக்காங்க? மறுபடியும் ஏன் அது நடக்கல? சோ அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் இருக்குது இல்லைங்களா? சோ சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து கண்மூடித்தனமா அதைய நம்பவும் கூடாது. அது வந்து அவங்களுடைய ஞானத்துக்கு அப்படி எட்டி இருக்குது. சோ பிக் பேங் தியரியும் ஆ அதே மாரி தான். சோ ஒரு பெரிய வெடிப்பு, ஒரு பெரிய பேங் அதிலிருந்து தான் மொத்தமும் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா, இன் இன் ஷார்ட் என்ன சொல்றாங்கன்னா, எவரிதிங் ஃப்ரம் நத்திங். எதுவுமே இல்ல. அதிலிருந்து எல்லாமே உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி ஒரு தியரிய நம்மளால நம்ப முடியுதா? அதையத்தான் நம்ம காலகாலமா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? படிச்சுட்டு இருக்கோம். இல்லைங்களா? சோ அந்த பிக் பேங் தியரி, டார்வின்ஸ் தியரி இதையெல்லாம் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது வந்து என்னன்னா, ஏதோ ஒரு சயின்டிஸ்ட்னுடைய அனுமானம் தான் இது. சோ அந்த அனுமானத்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து அதையே வேற விதமா யோசிக்கலாம் இல்லையா? ம். இன்னொருத்தங்க எனக்கு வந்து வேற விதமா அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். சோ ஒருத்தவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியாது. சோ இது வந்து ஒரு விதமான ஞானம். நம்ம அக்வயர் பண்றதுல 2வது விதம் வந்து ஆ இந்த அனுமான பிரமாணம். சோ 3வது பார்த்தோம் அப்படின்னா, சப்த பிரமாணம். சப்த பிரமாணம் என்ன அப்படின்னா, கேட்கறதன் மூலமா. சோ சப்தங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. சோ நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். நெறைய முறை கேள்விப்பட்டிருக்கோம். குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு தான் இருந்தது. முன்னாடி நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னா, குருகுலத்துக்கு போய் தான் படிச்சிருக்காங்க. ம். சோ குருகுலத்துக்கு போய் அந்த குரு என்ன சொல்றாரோ, அதை வந்து இவங்க அப்படியே கேட்டு, உடனே அதைய ரிப்பீட் பண்ணி, புரிஞ்சு ரிப்பீட் பண்ணி, மத்தவங்களுக்கும் சொல்லிக் குடுக்குற அளவுக்கு அவ்ளோ ஒரு பவர்ஃபுல்லா இருந்தாங்க. சோ நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களுக்கு, நம்ம எடுத்துக்காட்டுகள் எல்லாம் நெறைய இருக்குது இல்லைங்களா? ஆ ஸ்ரீமத் பாகவதமே அப்படிதான். சோ ஸ்ரீமத் பாகவதம் சுகதேவ கோஸ்வாமி வந்து பரீட்சித் மகாராஜாக்கு சொல்றாரு. பரீட்சித் மகாராஜா மட்டும் இல்ல, அந்த இடத்துல நெறைய முனிவர்கள், ஆ அ செல்ஃப் ரியலைஸ்ட் பெர்சன்ஸ் எல்லாம் நெறைய பேர் வந்து உட்கார்ந்து சு சுகதேவ கோஸ்வாமி சொல்றத கேட்கறாங்க. சோ அந்த இடத்துல இருந்த ஒருத்தர் தான் வந்து சூத கோஸ்வாமி. சோ ஸ்ரீமத் பாகவதம் வந்து சும்மா 1, 2 ஸ்லோகம் எல்லாம் கிடையாது. 7 நாள் நடக்குது பாகவத பிரவாகம். சுகதேவ கோஸ்வாமி இரவும் பகலுமா பேசிட்டே இருக்காரு. இவங்களும் எல்லாரும் சொ அ சொல்லியிருக்காங்க 7 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் மக்கள் உட்கார்ந்து கேட்டிருக்கிறாங்க. முனிவர்கள் வேற வேற லோகத்துல இருந்தெல்லாம் வந்து உட்கார்ந்து கேட்டிருக்கிறாங்க. இன்ஃபாக்ட் நாரத முனியே வந்து உட்கார்ந்து இவரு பேசுற பாகவதத்த கேட்கிறாரு. சுகதேவ கோஸ்வாமி பேசுற பாகவதத்த கேட்கிறாரு. சோ அப்படி கேட்ட ஒருத்தர் தான் வந்து சூத கோஸ்வாமி. சோ அந்த சூத கோஸ்வாமி என்ன பண்றாரு, நைமிஷாரண்யத்துல நெறைய இந்த கலியுகத்தினுடைய பிகினிங்ல நைமிஷாரண்யத்துல நெறைய முனிவர்கள் சேர்ந்து கலியுக மக்களுடைய நன்மைக்காக யாகம் செய்யறதுக்காக உட்கார்றாங்க. சோ அப்ப யாகம் செய்யற இடத்துல அந்த இடத்துல இந்த முனிவர்கள் எல்லாம் சவுனக ரிஷியினுடைய தலைமையில அவங்க வந்து அங்க கேதர் ஆகுறாங்க. சோ அந்த கேதரிங்ல அந்த கூட்டத்துல வந்து சூத்த கோஸ்வாமி கிட்ட அவங்க, "நீங்க வந்து இந்த மக்களுக்கெல்லாம் எது நல்லது அப்படிங்கிறத நீங்க எங்களுக்கு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்கறாங்க. அப்போ சூத்த கோஸ்வாமி என்ன பண்றாரு, கொஞ்சம் நஞ்ச ஸ்லோகா கிடையாது. சோ பாகவதத்துல 18,000 ஸ்லோகங்கள். 18,000 ஸ்லோகங்களையும் அவரு மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு. இவரு போய் உட்கார்ந்து நம்ம இந்த மெமரைசிங் ஸ்லோகாஸ் எல்லாம் இருக்கிற மாரி உட்கார்ந்து மெமரைஸ் எல்லாம் பண்ணவே கிடையாது. கேட்டது ஒரே ஒரு முறை. அது வந்து சப்த வடிவுல அவங்க கேட்டிருக்கிறாரு. அந்த உண்மை சத்த பிரமாணம். அத வந்து அக்செப்ட் பண்ணி, அது மேல ஃபெய்த் வச்சு, அதை அப்படியே கிரகிச்சு, மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு சூத்த கோஸ்வாமி. அது வந்து உண்மையா இல்ல அப்படின்னா, அந்த சப்தங்கள நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ண
முடியாது இல்லைங்களா? திரும்ப சொல்றதுக்கு அப்படின்னா, பிழையோட தான் சொல்லுவோம். அந்த சப்தம் வந்து உண்மையானது அப்படிங்கிறதுனால தான் அவரால ரிப்பீட் பண்ண முடியுது. அப்படிப்பட்ட சப்த பிரமாணங்கள் தான் நம்மளுடைய வேதங்கள், நம்மளுடைய சாஸ்திரங்கள், உபநிஷத்துகள். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, புராணங்கள் எல்லாமே சப்த பிரமாணம். அந்த சப்த பிரமாணத்த கலியுக மக்கள்னால கிரகிச்சு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் வேதவியாசர் பகவானே வேதவியாசரா வந்து நமக்கு எல்லாத்தையும் தொகுத்து குடுத்திருக்காரு இல்லைங்களா? அப்படி தொகுக்கப்பட்ட அந்த வேத சாஸ்திரங்கள்ல ஏதாவது இந்த வேத சாஸ்திரங்கள்லயே ஒரு லைன் இருக்காமா, இந்த வேதங்கள்ல ஏதாவது ஒரு வார்த்தையோ, ஒரு சென்டென்ஸோ தவறானது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மொத்த வேதமும் தவறானதுன்னு நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனே குடுத்துருக்காங்களாம். என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் பாருங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு வரி எழுதுனா அதுல 1008 தப்பு செய்றோம். அந்த வேதங்கள் மொத்தத்திலயும் ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு இடத்துல பிழையா இருந்தா கூட அந்த மொத்த வேதங்களையும் நீங்க ரிஜெக்ட் பண்ணிறலாம். அது தவறுன்னு நீங்க ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ கான்ஃபிடன்ஸோட இந்த வேத சாஸ்திரங்கள குடுக்குறாங்க நமக்கு. எதனால அப்படின்னா, அது சப்த பிரமாணம். சப்த வடிவில இருக்கிற இதை வந்து நம்மளால பெர்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் வேதவியாசர் நமக்கு இலக்கியங்கள எல்லாத்தையும் தொகுத்து குடுக்குறாரு. இந்த வேதங்களே வேதங்கள்லயே வந்து அவ்ளோ கான்ஃபிடன்ஸா இருக்குது. வேத சாஸ்திரங்கள்ல இருக்கிற ஒரு விஷயமும் அவ்ளோ ஒரு நம்பிக்கையோட எழுதுறாங்க அப்டின்னா, இது வந்து பகவத்கீதை சாக்ஷாத் பகவானுடைய கீதை. அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். இதுல எப்படி தவறு இருக்க முடியும்? இதனுடைய பெர்ஃபெக்ட்னஸ் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பெர்ஃபெக்ட்னஸ்க்கு மேட்ச் ஆகக்கூடியது வேற எதுவுமே கிடையாது. அப்சல்யூட் அப்சல்யூட் ட்ரூத். பகவான் வந்து அப்சல்யூட் ட்ரூத். அவரே வந்து பேசியிருக்காரு. அவருடைய சப்தங்கள் எப்படி தவறாக முடியும்? வேதங்களே பகவானால அ பிரம்மாவனுடைய ஹிருதயத்திலிருந்து தோன்றினது இந்த வேதங்கள். அந்த வேத சாஸ்திரங்களே தவறில்ல அப்படிங்கும்போது, பகவான் பேசுற வார்த்தைகள், அவரு எப்படி தவறா இருக்க முடியும்? அது எப்படி தவறா இருக்க முடியும்? இல்லைங்களா? அந்த பெர்ஃபெக்ட்னஸ் அப்படிங்கிறது அதுக்குண்டான அர்த்தமெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. பகவான் ஒருத்தர் தான் பெர்ஃபெக்ட். நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஈசோபனிஷத்துல ஸ்டார்ட்டிங்லயே குடுத்திருப்பாங்க. நமக்கு 4 விதமான இம்பெர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்ளோ இம்பெர்ஃபெக்ஷன்ஸ் வச்சுட்டு நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியாது. பகவான் வந்து எப்படி பெர்ஃபெக்ட்டா செய்றாரு, அவரால எப்படி முடியும் அப்படின்னா, அவர் வந்து அப்பௌருஷேயா. அவருடைய நாமங்கள்ல ஒண்ணு வந்து அப்பௌருஷேயா, அபௌருஷேயா. தவறுகள் அற்றது. ஹி இஸ் பெர்ஃபெக்ட், அப்சல்யூட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு பெயர் தான் பகவானுக்கு. அப்பௌருஷேயா அப்படிங்கிறது. அந்த பகவானுடைய வார்த்தைகள், அதை வந்து நம்ம டவுட் படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இங்க என்ன சொல்றாரு? ஞான சஞ்சின்ன சம்சயம். இந்த ஞானத்த அக்வயர் பண்ணி, இந்த உன்னத அறிவு, பகவான் பற்றிய இந்த உன்னத அறிவு, நம்மளை பற்றிய அந்த அறிவு, அதை அக்வயர் பண்ணி, சந்தேகம் இல்லாம எவன் ஒருத்தன் தன்னுடைய செயல்கள வந்து செயல்களின் பலன்கள் மேல பற்று இல்லாம செய்றாங்களோ, அப்படி செய்யும்போது என்ன பண்றாங்க? இந்த பந்தத்திலிருந்து விடுபடுறாங்க. அவன் செயல்களின் விளைவுகளால் பந்தப்படுவது இல்லை. எப்படிப்பட்ட ஞானத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் இங்க பகவான் குடுக்குறாரு. ஞான சஞ்சின்ன சம்சயம். ஞானத்தினால் துண்டித்து விடு அப்படிங்கிறாரு. எதைய? சம்சயம், சந்தேகங்கள். அப்படி அந்த ஞானத்த அக்வயர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி நம்ம வளர்த்துக்கணும் இல்லைங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகிட்ட போய் நம்ம 10த் ஸ்டாண்டர்ட் சிலபஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதுக்கு சொல்லிக் குடுக்க முடியாது இல்லைங்களா? ம். அந்த எலிஜிபிலிட்டி வரும்போது தான், அந்த அந்த வயசு வரும்போது தான், அதுக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சிலபஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி குடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த எலிஜிபிலிட்டி அதுக்கு 15 வயசு ஆகுது, 16 வயசு ஆகுது அப்படிங்கும்போது தான், அந்த குழந்தையால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அந்த 10த் சிலபஸ வைக்காம, 10த் ஸ்டாண்டர்ட்ல 10த் சிலபஸ் வைக்கிறாங்க. அந்த எலிஜிபிலிட்டி அந்த மெட்டீரியல் நாலெட்ஜ் அக்வயர் பண்றதுக்கு கூட அந்த
தகுதி வேணும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த உன்னதமான ஞானம், இந்த அறிவ அக்வயர் பண்றதுக்கு கூட நமக்கு உண்டான தகுதிய நம்ம வளர்த்துக்கணும். ஸோ அது எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமங்கள சொல்லும்போது என்ன ஆகுது? சைத்தன்ய மகாபிரபு சொல்ற மாதிரி, சேதோ தர்ப்பண மார்ஜனம். மார்ஜனம் அந்த கிளீனிங் ப்ராசஸ் நடக்குது. நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் அதை வந்து கிளீன் பண்றோம். ம ம மனச கிளீன் பண்ணணும். நம்மளுடைய சென்சஸ் பியூரிஃபை ஆகணும். ஸோ இப்படியெல்லாம் பியூரிஃபை ஆகும்போது மட்டும் தான், இந்த ஞானத்த நம்மளால அட்லீஸ்ட் நாட் 1% ஆவது புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி புரிஞ்சு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அதைய இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்பதான் அதைய நம்ம முழுசா அனுபவிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து ம் ஸோ யாரோ ஒருத்தங்க வந்து ரசகுல்லாவ பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். ஸோ ரசகுல்லாவ பத்தி அவருக்கு நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். ம். ஸோ ரசகுல்லாவ பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும் அவருக்கு. ஸோ ரசகுல்லா வந்து ஒயிட்டா ரவுண்ட் பாலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? அது வந்து ஆ சர்க்கரை பாகுல ஜீராவுல முக்கி எடுத்திருப்பாங்க. அது எடுத்தாலே ஜீரா வந்து சொட்டும். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டா ரொம்ப ஃப்ளஃபியா சாஃப்ட்டா இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இன்னொருத்தர் வந்து அதை நம்பவே இல்ல. ஸோ நம்பவே இல்ல. எப்படின்னா, அது எப்படி சாஃப்ட்டா இருக்கும்? அது எப்படி ஒயிட் கலர்ல ரவுண்டா வேற இருக்கும்? அது எப்படி வந்து தண்ணிக்குள்ள போட்டா அப்படியே நிக்கும்? அது எப்படி ஜீரால போட்டா அப்படியே நிக்கும்? அதோட ஃபார்ம் டிஃபார்ம் ஆகாம அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவருக்கு நெறைய டவுட் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அது எப்படி அவரு புரிஞ்சுக்க முடியும்? ஸோ ரசகுல்லா இப்படியெல்லாம் இருக்குது. சூப்பரா இருக்கும். டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் சொன்னாலும், அவரு எப்படி வந்து அதைய அம் ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அவரு எப்ப சாப்பிடுறாரோ அப்பதான், ஆமா இவரு சொன்னதெல்லாம் கரெக்ட்டு. அதை அவரு சொன்னதை விட மேலான சுவை இருக்குது இந்த ரசகுல்லாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடும்போது மட்டும் தான் அவரால உணர முடியும் இல்லைங்களா? ஸோ நம்மளும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன எப்ப நம்ம ரியலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளும் பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்த டெய்லி சொல்லும்போது மட்டும் தான், பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் தான், நமக்கும் அந்த ரியலைசேஷன் கிடைக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது மட்டும் தான் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுவரைக்கும் ஸோ அந்த மகாமந்திரத்தினுடைய ஃபெய்த் வச்சு, பகவான் மேலயும், பகவானுடைய நாமங்கள் மேலயும் நம்பிக்கை வச்சு சாண்டிங் பண்ணும்போது மட்டும் தான். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல அதுதான் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? நம்பிக்கைய எப்படி நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்திருக்கோம். இந்த ஃபெய்த் பகவானுடைய நாமத்தின் மேல ஃபெய்த் வச்சு சாண்டிங் பண்ணும்போது மட்டும் தான், நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பிளஸ் அதைய நம்ம அனுபவிக்க முடியும். ஆமா, பகவான் சொல்றது கரெக்ட் தான். சாஸ்திரங்கள் எல்லாம் சரியா தான் சொல்லுது. அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்மளால அனுபவிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. ஓம் தத்சத். நம்ம இன்னைக்கு பார்த்ததுல எதுவும் டவுட்ஸ், கமெண்ட்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குங்களா?